முடிய போகுது பாக்யலட்சுமி அப்படின்னாலும் கூட எல்லாருடைய மனசையும் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று ஓடிட்டு இருக்கு. கோபியும் பாக்யாவும் ஒன்று சேர போகிறாங்களா இல்லையா? அவங்க 2 பேத்துக்கு வந்து இப்போ கடைசியில் வந்து ஏற்கனவே வந்து பிரிஞ்சு போனாங்க. முதல்ல வந்து கோபி ஒரு கம்ப்ளீட் ஆணாதிக்கவாதியா, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கூட பாக்யாவை வளர விடாமல் இடைஞ்சல் கொடுத்து இடையூறு கொடுத்துட்டு, அதே சமயத்தில் தன்னோட வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணை தேடி போனார் குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு. இப்போ அங்கேருந்து அடிபட்டு தான் இங்கே வந்தார். அவராக மாறி மனசு மாறி மனம் திரும்பியெல்லாம் வரல. வேறு போக்கிடமே இல்லாமல் அவரை வந்து ராதிகா போடா அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டாங்கனால கிளம்பி இங்கே வந்தார். இங்கே வந்து ஒட்டுண்ணி மாதிரி இங்கேயே உட்காந்துருந்தார். அப்புறம் பாக்கியா கிட்ட நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டு பாக்கியா வந்து யோ 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 போயா போகும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ இப்போ சீரியலை முடிக்க போகிறோங்கிற தருணத்தில் இப்போ வந்து ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, அது கன்ஃபார்ம். இனியா அண்ட் ஆகாஷுடைய கல்யாண ட்ராக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துருச்சு. இன்னும் 5 எபிசோட் மட்டும்தான் இருக்குது, கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஓடின ஒரு சீரியலில். ஸோ இந்த சீரியலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஆகாஷையும் இனியாவையும் சேர்த்து வச்சு கல்யாண ட்ராக்கை வச்சு முடிச்சு இந்த தடவை ஈஸ்வரியிலேருந்து எல்லாரும் வந்து ஓகே ஓகே ஓகேங்குவாங்க. ஏன்னா வந்து இப்போ இவங்களுக்கு பட்டு தெரிஞ்சிருக்காங்கிறதுனாலயா இல்லை வேறு வழி இல்லைங்கிறதுனாலயாங்கிறது தெரியல. இப்போ மட்டும் சரி ஓகே ஆகாஷ் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க. இல்லை ஆகாஷ் ஐஏஎஸ் எக்ஸாம் அதுக்குள்ளே ரிசல்ட்டாக வந்துட போதாங்கிறதும் தெரியல. இதுக்கு பிறகு இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு வந்து ஈஸ்வரி ஏதாவது பேசி இப்போ சரி அப்படின்னு பாக்கியா சொல்லி கோபி பாக்கியா கழுத்தில் மீண்டும் தாலி கட்டி இவங்க ஒன்றா இருக்க மாதிரி கதை முடிய போதா? இல்லை ஒரு மெச்சூர்டான ஒரு டேக்கில் நான் தனியாக இருந்து என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு துணை தேவைன்றதான் நான் அப்போ முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாக்கியா வந்து பேசிட்டு விலகி போக, கோபியுமே வந்து என்னால் திருப்பி பாக்கியா கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இனிமே அப்படிங்கிற மாதிரி வந்து போகிறாங்களா? காதல் இல்லாமல் ஒரு திருமணத்தில் இருந்தோம், திருப்பி இப்போ வந்து அந்த திருமணத்துக்குள்ளே நாங்கள் போக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். எப்படியோ கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்தாச்சு. இவ்வளோ நாள் ஓடின ஒரு சீரியல் முடிய போகிறதுல இந்த சீரியலில் ஹை மொமெண்ட்ஸாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸாக இருந்தது, பிடிச்ச கேரக்டராக இருந்தது யார் யார், என்னென்ன விஷயம்லாம் சுத்தமாக ஒத்து வராமல் இருந்துச்சு, இந்த கதையோட முடிவில் என்னென்ன விஷயங்கள் தொக்கி நிற்கிது, இதெல்லாம் வந்து முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு மாதிரி முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அதையும் மறக்காமல் அப்படியே சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுங்கிற சேனலுக்கு இல்லை ஷார்ட் ரிவ்யூஸ்லாம் வரும், அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.